எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன உரை. இந்த விருது இந்த அலுமினி சங்கத்துக்கு தான் சேர வேண்டும். ஏன்னால் 2013 தான் நான் இங்கே ஃபஸ்ட்டு அலுமினி மீட் காலேஜில் அட்டன் பண்ணுறேன். அது பண்ணும்போது திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னை கூப்பிட்டார். இந்த மாதிரி நாககிருஷ்ணன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனந்தவுடன்லாம் அவரோட ஆர்டிக்கல் வந்திருக்கு, பார்த்துருக்கோம், யாருன்னு தெரியாது. அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்தாபனம் நடத்துகிறோம், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நமக்கு சமுதாய தொண்டு பண்ண வேண்டும் என்ற ஆர்வம் சின்ன குழந்தையிலேருந்தே உண்டு. அதுக்கு வித்திட்டது என்னுடைய சத்திரம் கடையம் பாரதி ஸ்கூல். என் கடன் பணிகைதி சிடப்பதேங்கிறது தான் எங்களோட ஸ்கூலோட மோட்டோ. அதுக்கப்புறம் காலேஜில் என்எஸ்எஸில் இருக்கும்போது ப்ரொஃபஸர் ராஜாமணி, ப்ரொஃபஸர் தேவராஜன் சார், நாங்கள்லாம் நிறைய வில்லேஜ் கேம்ப்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் இன்ஸ்பிரேஷன் தட் நிறைய பீப்புளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ ராமகிருஷ்ணன் சாரோட அறிவுரை, டாக்டர் முருகையா அவரோட அறிவுரை, மிஸ்டர் சங்கர்ராமன் செக்ரட்டரி அவங்க அமர்ந்ததில் அவங்களுக்கு ஒரு 11 வருஷத்தில் நிறைய வேலைகள் செய்து அந்த ஸ்தாபனத்தை இப்போது ஃபுல்லி ப்ராசஸ் ட்ரிவன், ஐடி ட்ரிவன், ஹோம் பேஸ்லேயே டெக்னாலஜி ட்ரிவன் பண்ணி இப்போ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு அவங்க கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் மிஸ்டர் ராமகிருஷ்ணன், முருகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம அமர்சபா மாதிரி இன்னொரு 4 தொண்டு நிறுவனங்களுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம், மென்டாரிங். வியோமா சான்ஸ்கிரிட் ஃபவுண்டேஷன், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் சான்ஸ்கிரிட் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்களும் இப்போ நம்ம யாரும் தேடி போகல, அவங்களாம் நம்மளை தேடி வராங்க, இப்படியே கண்டுபிடிச்சி. அதே மாதிரி கோயம்புத்தூர் அனதர் என்ஜிஓ வாண்டட் டு மென்டார், தே வாண்டட் சம் ஹெல்ப். அதே மாதிரி 2 வேத பாடசாலாஸ் ஐம் சப்போர்ட்டிங். ஸோ உங்களில் யாராவது பொது தொண்டு நிறுவனம் நடத்துகிறீங்க, அது நடத்துறது கஷ்டமாக இருக்குது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியலன்னா கொஞ்சம் கைடன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். இது ஒரு சமுதாய தொண்டாக நான் பண்ணுறது ஒரு நல்ல ரிட்டையர் ஆனப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சமுதாய பணி பண்ணினீங்கன்னா உங்களுக்குள்ள டென்ஷன்லாம் குறையும், மன நிறைவு ஏற்படும். அதனால் சமுதாய பணினா உடனே பணம் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சமுதாய பணி என்றால் நம்மளோட மூளையை கொடுக்கலாம், உடம்பு கொடுக்கலாம், நம்மளால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதுதான் சமுதாய பணி என்பது. ஸோ அது இன்னும் தொடர்ந்து பண்ணணுங்கிற என்னோடய ஆசை. ஸோ அதனால் என்னோடய ரிக்வஸ்ட் எல்லா அலுமினிக்கும், வீட்டில் டென்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நிறைய சமுதாய பணி பண்ணுங்க. மரம் நடுவதாக இருக்கட்டும், முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கும். மேன்மேலும் நமது சங்கத்துக்கும் நிறைய பண்ணி நமது மாணவர்களையும் அவங்களோட ஃப்யூச்சரில் நல்லா கொண்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு சார் தேவராஜ் சார் சொன்ன மாதிரி அவளோட நம்ம உட்காந்துட்டு நம்ம நிறைய இன்னும் பண்ணணும். நம்ம எல்லாருமே கலெக்டிவாக பண்ணினா நிறைய பண்ணலாம். நம்மெல்லாம் இங்கே வரணும், காலேஜுக்கு மாதம் 10 அலுமினிஸ் ஏதாவது மீட்டிங் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் நம்ம சொல்லணும். இப்போ நாமளுமே இங்கே சைக்கிளில் செருப்பு இல்லாமல் காலேஜ் படித்த ஆட்கள் தான் எல்லாருமே. இப்போ நான் 20 கண்ட்ரி போயிருக்கேன்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் இங்கே தான். ஸோ அதனால் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் காலேஜுக்கு வரணும், உங்கள் ஃபேமிலிஸ் கூப்பிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு காமிக்கணும், நீங்கள் எங்கே படித்தீங்க, அவங்களுக்கும் உங்களோட ரூட்ஸ்லாம் தெரியணும். ஸோ அதனால் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் அலுமினிஸ், ப்ளீஸ் கம் டு த காலேஜ் ஃப்ரீக்வெண்ட்லி, கம் வித்தவுட் எனி அஜெண்டா. பிரின்சிபல் டோர் அண்ட் செக்ரட்டரி டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். நம்ம அப்பாயின்ட் பண்ணாமல் எந்த அலுமினி எப்போ வந்தாலும் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் எல்லா அலுமினிக்கும் ஒரு வேண்டுகோள், அவசியம் எல்லோரும் இங்கே கலந்து கொண்டு நம்ம காலேஜ் ஆக்டிவிட்டீஸ், காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லோரும் கலந்து கொண்டு நம்ம நிறைய இன்னும் சப்போர்ட் பண்ணணும். இந்த காலேஜ் இன்னும் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வரணும்னு நம்ம வேண்டிக் கொண்டு மேலும் மேலும் உயரத்திற்கு கொண்டு வேண்டும் வேண்டிக் கொண்டு